ஆண்டவர் சில காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சில தகுதி வேணும். நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தரும் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா சில சில காரியத்தில் நீ சரியா இருந்தா நான் உன்னை என்ன பண்ணிடுறேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. நம்முடைய காரியம் என்னன்னா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன ஆண்டவர் என்ன செய்யணும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு இருக்கிறவனே அவன் இருக்கிறவளே அவள் கர்த்தரால். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? கையில சுத்தம், இருதயத்துல சுத்தம், ஆத்துமாவில் சுத்தம், வாயில சுத்தம். கையில சுத்தம், இருதயத்தில் சுத்தம், ஆத்மாவில் சுத்தம், வாயில சுத்தம். பாருங்க, சுத்தமாய் நீங்கள் இருக்கும்போது, சரியாய் நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமான கைகள், சுத்தமான இருதயம், மாய்மாலம் பண்ணாத ஆத்துமா, கபடாய் பேசாத வாய், இதை ஒரு தகுதியாக தேவன் எடுக்கிறார். இதுல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம இந்த விஷயத்துல சரியா இருந்தா நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன். அதை யாரும் தடுக்க, சத்தமா சொல்லுங்க, பிசாசு கூட, மனுஷங்க, எந்த உயர் அதிகாரியும், இந்த உலகத்தின் அதிபதிகள் யாரும், நான் சரியா இருந்தேன்னா என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க. ஆனா நான் தான் என் ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்கிறேன் இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப என்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் என்னை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் என்னுடைய நிலைமையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் என்னை விடுவிக்க விரும்புகிறார். எல்லாம் அவருடைய விருப்பம்தான். ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து அவன் மலையிலேருந்து ஏசப்பா இறங்கி வர்றாரு. அந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து ரோட்டில் அப்படியே மண்டிட்டு விழுகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால முடியும், உமக்கு வல்லமை இருக்குது. அப்போ அவன் கேட்கிற ஜெபம் என்ன? என்னை சுத்தமாக்குறது உம்முடைய சித்தமா? புரியுதா புரியலையா? ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்குறது உமக்கு சித்தமா? என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமாப்பா, நீ கேட்டது என் சித்தத்துல இருக்குது. நீ சுத்தமாக வேண்டியது என் சித்தத்துல. நீ இப்படியே குஷ்டரோகியா இருந்து, இப்படியே வியாதியா இருந்து, இப்படியே வறுமையில் இருந்து, இப்படியே தரித்திரத்தில் இருந்து, இப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நீ தனிமையில் இருப்பது, அனாதையா இருப்பது, நீ ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு அகதியை போல இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய செயல் அல்ல. நீ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட, நீ கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட, வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்ட, சொந்த பந்தத்தால் ஒதுக்கப்பட்ட, உண்மைதான். ஆனா இப்ப நீ என்ன தேடி வந்துட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடி வந்திருக்கிறாய். நான் உன்னை சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, சித்தம் உண்டு. பாத்தீங்களா? அப்ப சுத்தமாக வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுத்தமான கைகள், சுத்தமான இருதயம், மாய்மாலம் பண்ணாத ஆத்துமா, கபடாய் பேசாத வாய், இது தேவையானால் இயேசுவிடத்தில் வந்து மண்டியிட வேண்டும். ஒரு குஷ்டரோகி வந்து விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரத்தில். எத்தனை வசனம் அது? மத்தேயு 8:3 வாசிங்க. கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு என்றார். எது நீங்கணுமோ அது இன்னைக்கு நீங்கி சுத்தமாய் மாறுவோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் சிலது என்னை விட்டு நீங்கணும், நான் சுத்தமாகணும். இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற ஆயத்தமா?
அந்த 5ஆம் வசனத்துல 24:5 சங்கீதத்துல வாசித்தது என்ன? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் 2 காரியத்தை அவன் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. 1 ஆசீர்வாதத்தை பெறுவான், 2 அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு ரட்சிப்பை பெறுவார்களாக. ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவார்கள். அநீதி இழைக்கப்பட்டால் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நீதியை கர்த்தர் தருவார். ஆமென். வறுமையில தரித்திரத்தில் இருக்கிற நம்மை, குறைவில் இருக்கிற நம்மை இந்த மாதத்தில் கர்த்தர், இந்த முதல் மாதத்திலேயே, இந்த வருஷத்துல இந்த முதல் மாதத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான், அவள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவாள். யார்? நான் தான் அது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல ஆவில நிரம்பி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமே, நாம விடாதீங்க. ஆமே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே விடமாட்டேன் என்று யாக்கோபு ஜெபித்தது போல இப்போ ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட போறோம். பரலோகம் கேட்கட்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன். இதை சத்துரு கேட்கட்டும், மற்ற ஜனங்கள் கேட்கட்டும், மற்றவர்கள் கேட்கட்டும், சத்துரு கேட்கட்டும், எதிராளிகள் கேட்கட்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன் 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 பெறுவேன். நான் ஆசீர்வாதத்தை பெறுவேன். நான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவேன். நான் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற போறேன். இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு சந்ததியாக ஓ ராபா சந்தானா ரிபாகா தராமா லீபா ரகத்தாசியா சொல்ல சொல்லவே சில விடுதலைகளை பார்க்கிறேன். சொல்ல சொல்லவே சில தடைகள் உடைகிறத பார்க்கிறேன். ஓ, ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற அந்த பொய்யின் மாய்மாலத்தின் காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா.